டெல்லியில் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அமைச்சர் அர்ஜுன். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மத்திய அமைச்சர் தற்போது விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வமான உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திதான் விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்ட அறிவிப்புக்கு முன்பதாகவே கடந்த திங்கட்கிழமை அன்று மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா மற்றும் பியூஷ் கோயல் தலைமையிலான குழுக்கள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை அடைந்ததை அடுத்து டெல்லியில் பல்வேறு கட்ட போராட்டங்களை தற்பொழுது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பஞ்சாபில் இருந்து விவசாயிகள் தடையை மீறி நடத்திய பேரணி என்பது ஹரியானா எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. அங்கு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். அதே நேரத்தில் தடுப்புகளை மீறி விவசாயிகள் முன்னேறி செல்ல முயன்ற போது விவசாயிகள் மீது ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து ரப்பர் குண்டுகளாலும் சுட்டு அவர்களை கலைத்தனர். இதில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காயமடைந்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. மேலும் இந்த சட்டம் இயற்றும் வரை தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தீர்வு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டம் என்பது முற்று பெறும் என விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே விவசாயிகளுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்ததை அடுத்து ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் இணைய சேவை என்பது முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் மேற்கொண்டு விவசாயிகள் டெல்லியை நோக்கி செல்லாதபடி துணை ராணுவத்தினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. இதனிடையேதான் மத்திய அரசு இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.